யாச்சி, அங்க என்ன நடக்குது? என் மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? எடு உன் மாப்பிள்ள அங்க ஒரே குழப்பத்துல கிடக்காமட்டு சவத்து மூஞ்சி. ஏடி நீ இப்படி நடிச்சுக்கிட்டு உள்ள வந்து இருக்கியா? என்னன்னு சொல்லி சமாளிப்ப? வேற என்ன செய்யதுக்கு? அவர்கிட்ட மாட்டினோம்னா என்ன அம்போன்னு ஆக்கி விட்டுருவாரு. இது சரிப்படாது. நான் அதனாலதான் பேசாம எடுத்து கேட்க மாதிரி கேட்டுட்டு வந்துட்டேன். அங்க அண்ணா உட்காந்துருந்து குழம்பிக்கிட்டு கிடக்கா. இவள்கிட்ட நம்ம ஒண்ணு சொன்னா அவ என்ன ஒண்ணு செய்யால. அந்த குத்தி இருந்த பச்சையை அழிச்சுட்டா நடத்திட்டு இருக்காமட்டி. திடீர்னு வந்து பச்சை குத்தினதை காட்டு அழிச்சிட்டியான்னு கேட்டோம்னா நீ என்ன செய்வ? நான் எங்க காட்டுவேன்? நான் அழிச்சிட்டேன், உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அவரையே மிரட்டி விட்டுவோம்ல. சவற்று மூஞ்சி, எனக்கு தெரியாது. என்னத்தையோ நாடகம் கண்டுட்டு கிடக்கா. சரி நான் மெதுவாக கிளம்பு. என்னட்டி எனக்கு வேற வேலை இருக்கு. நான் துணிமணி எல்லாம் கட்டிக்கிட்டே மோவ வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். இந்த சீமை விட்டு சிரிக்கி மோவா லட்சுமி அவ தொண்டையா கொண்டுக்கிட்டு என்ன அரைச்சுக்கிட்டு அங்கே எங்கன்னு அலையா. எனக்கு அடிக்கடி அலையாட்டி அவ கண்ணுல படாம என் மோவ வீட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி ஓடிடலான்னு இருக்கேன். நீயும் கொஞ்சம் நாளுக்கு கண்ணுல ஒண்ணுமே சொல்ல மாட்டா. ஒன்னதாங்க வச்சு பார்க்கலாம். ஒன்ன என்னட்டு சொல்லுவா. நாடாமட்டி மாட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்க. சரி நான் போறேன்னா. போனை எடுக்க மாட்டேங்குப்பா. வந்துட்டு இருக்கும்னு நினைக்கேன். நானும் ஒரு 5-6 தடவை போன் பண்ணியாச்சு. எடுக்கலையா? சரி விடு, வேற என்ன செய்யறதுக்கு சமாளிச்சு தொலைவோம். போனை எடுக்கலப்பா. முதல்ல சொன்னேன் அம்மா வரட்டுன்னு. நீ தான் கேட்காம ஊருக்கு முன்னாடி ஆச்சிக்கு போன் போட்டு வர சொல்லியிருக்க. இங்க பஸ்ஸை விட்டுட்டு பாவம் போல அங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். வந்து யாது போ. இன்னைக்கு எப்படியும் சண்டை தான் வீட்டுல. அவ எப்படி கண்ணு அழிச்சிருப்பா? அதை அழிக்கலாமா? பச்சை குத்துனதை உடனே அழிச்சிருவாங்களா? எனக்கு எங்க தெரியும்? நீ தான் என்ன பச்சை குத்தையே விட மாட்டேங்கல. நானும் டேட்டு போடுதேன்ப்பா. சும்மா இரு கண்ணு. உங்க மனசுக்கு உங்க என்ன நிலைமையில இருக்க உங்க டேட்டு வாட்டுன்னு கொஞ்சம் பேசாம இரு. இவ என்ன கொஞ்சம் அந்த உள்ள போய் பாரு கண்ணு. அவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு நடிப்பு எதுவும் நடிச்சுட்டு கிடக்கலான்னு. உங்க ஆட்சிக்காரிய வேற நான் சமாளிக்கணுமே நீ. ஐயோ மண்டை கட்டி எனக்கு சிறையா இருக்கு. உள்ள போய் உங்க ஆத்தாக்காரி என்ன செய்ய அதுன்னு ஒட்டி கேட்டுட்டு வா கண்ணு. அவ வந்த சரி. ஏ கண்ணு, ஏ கண்ணு. என்னப்பா? உங்க அம்மிட்ட போய் சொல்லாத. அவ வந்தா இப்ப சரிப்படாது. சண்டை பெருசாகி தெருவில் கிடந்து நாரிடும். இரு நான் போய் அந்த பொம்பளைட்டு பேசுதேன். என்னத்துதான் பம்பை இழுத்துட்டு வந்து கிடக்கால உங்க ஆத்தாக்கறி. இவ்வளோடி கடந்துக்கிட்டு இரு. எப்ப நான் அம்மிட்ட சொல்லுதேன். நீ சமாளிச்சு அனுப்பி விட்டுறவியல. கொண்டையில தாளம்பூ சந்தையில வாழைப்பூவான். இந்த பொம்பளைகளுக்கு இருப்பு கொள்ளாது போல. தெருவில் கிடந்து அடி போட்டு கேவலம்னா என்னன்னு தெரியாது போல. எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்குது. பாரமட்டு எம்மா லட்சுமி அத்தை ஒன்னதான் கூப்பிட்டு இருக்காங்க. இங்க அப்பா போய் பேசியே நீ வெளியே வந்து சண்டை போடக்கூடாதுங்கடா இருக்கணும்னு சொல்ல சொல்லிச்சு. எல்லாவே லட்சுமி சிரிக்கி இங்க தான் கிடக்கலாம். அத்தா அத்தா வீட்டுக்குள்ள வந்துடாம போட்டி கதவை போட்டு சாத்தி இழுட்டி சீமை விட்டா என்னதான் தேடி வருவா. பச்சாலியா ஒன்னையும் தேடி வந்துட்டாட்டி. என்ன இப்பதானே பார்த்துட்டு போனா? ஒண்ணுமே சண்டைக்கு வரல. இப்ப என்ன புதுசா வீட்டுக்கு எம்மா என் மாப்பிளக்காரர் இருக்கத கண்டுகிட்டு வந்திருக்கா. ஆச்சி அவ சண்டை போடுறதுக்கு எடி என்னத்த சொல்லிட்டு கிடக்கா? அந்த சிரிக்கு மோவ அப்படிதான் முட்டி. அந்த கேவலம் கட்டவங்களுக்கு ஆம்பளைல கூட சண்டை போடலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அவன் வியானமுட மாப்பிள்ளை இருக்கிற மாத்திரம் வந்துருப்பாட்டி. வேளங்காட்டா எனக்கு இவளுக்கு தொண்டை எனக்கு கீறி வாயில என்னலாம வருது. எட்டு நான் இப்படி எப்படி வீட்டுக்கு போவேன்? அவன் எப்படி அவன் வீட்டை பார்த்துட்டு தான் வந்திருப்பா. சீமை விட்டா சிரிக்கு மோவா அவளுக்கு தெரியாம துணிமணியை கட்டிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி போன மாட்டி. நீங்க இருங்க ஆச்சு கொஞ்சம். அவங்க என்ன செய்யணும் பாப்போம். மனசுல நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். இந்த மனுஷனே எப்ப நீ என்கிட்ட சண்டைக்கு வரதுல குறியா இருக்காரு. இவ வேற இடைக்க வந்து நின்னுக்கிட்டு குடஞ்சிட்டு கிடக்காளா. என் மூத்தவள அவ போயிட்டால என்னன்னு பாரு. என்னத்த சொல்லி சண்டை போட்டு கிடக்கான்னு பாரு. நீ பேசாம இங்கே இரு. ஆமா எம்மா நீ கழுத்துல போட்டு போயிட்டா காமி பாப்போம். அதை இப்ப பார்த்து நீங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது.
அங்க கடந்துக்கிட்டு காணின்னு தானே சொன்னேன். அதான் அவ காட்ட மாட்டேன் சொல்லி அழிச்சிட்டு வந்துட்டா. நான் தானே கூட போனேன். போ வந்துருவா. அப்பங்கார சும்மா இருந்தாலும் இவளுக்கு கடப்பு கொள்ளாது. வம்ப இழுத்து வீட்டுக்கு ரெண்டா புழக்கல திரிவாளுவா. அவ எல்லாத்தையும் அழிச்சிட்டு போ. அது லட்சுமி இவ என்ன பண்ணுவான்னு பாருப்பா. கேட்க தானே செஞ்சேன், அழிச்சாச்சுன்னா காட்ட வேண்டியதானே. காட்டேலாச்சி மெதுவாட்ட அந்த பச்சை போட்டதை காட்டுங்க. இது பெரிய ஆளாங்கி விழுவா. எப்படி இவளோட சமாளிச்சு நான் கொண்டு போறேன்னு தெரியல. யாச்சி இந்த தாமரை மொட்டு குழுல 2வது லோன் ஒன்று போடுதுன்னு சொல்லியிருக்காங்களா, ஒரு 10,000 ரூபா லோனு. என் பேரை கொடுங்க ஆச்சி. இந்த 10,000 வாங்கி இந்த கழுத்துல உள்ளதை அழிச்சிருதே. அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சு கொண்டு போயிருதே. பாவி மக்கள் திங்க சோட்டுக்கு வழி இல்ல. கஞ்சியும் துவையிலும் தொட்டு நட்டிக்கிட்டு கிடக்கணும். 10,000 ரூபா கடை அழிக்கணும் மாட்டி. வேற ஏதாவது இளவு வழி கிடக்கணும், அதை செஞ்சு தொலை. இந்த சீமையத்தோ போயிட்டானு பார்த்து நான் கிளம்புங்க. எம்மா அவ வீட்டில் இல்லம்மா. அவ வந்த பிறகு நான் உனக்கு போன் பண்ணி சொல்லிதான் வந்து அவளை போட்டு அடிச்சு கொல்லு. தயவு செஞ்சு கிளம்பும்மா. புல்லுல கிடக்கு ஆணி, மூஞ்ச கொஞ்சம் காணி, தண்ணிக்கு கிண்டில பாணின்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி இருக்காத நெஞ்சு வலியை இழுத்து கொண்டு வந்துடாதம்மா. தயவு செஞ்சு விட்டுரு. என் பொண்டாட்டி வந்தா நான் போன் பண்ணதே வந்து அடியை போடுங்கோ இல்லை கடிச்சு கொல்லுங்கோ. தயவு செஞ்சு போமா. எனக்கு கேவலமா இருக்கு. வீட்டு முன்னாடி நீ வந்து இப்படி அறுத்து கிழிச்சிட்டு கிடக்குது. என்ன அறுப்பா இருக்கம்மா. உலகத்திலே ரொம்ப மோசமா கிழிக்கிறது என் பொண்டாட்டின்னு தான் நினைச்சேன். ஆனா இவன் அதுக்கு மிச்சம் அறுத்து கிழிக்கல. எப்படிதான் இவன் மாப்பிள்ளக்காரன் சமாளிச்சு கொண்டு போறானா இவளை. என்னாச்சு என்னாச்சு லட்டி மூஞ்ச சிரித்த மாதிரி வச்சுட்டு போ. மறைஞ்சு போய் இப்படி தொங்க விட்டுட்டு போற. பொயில சொல்லிக்கோ மாப்பிள்ளட்டா. அதுக்கு எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொன்னலாட்டி மூஞ்ச ஒழுங்கா வச்சுட்டு. ஐயோ மறந்து போச்சாச்சி. சரி ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயத்துல உண்மையா உளறிட்டு வருவாச்சி. உண்மையா உடனே அட்டை வந்து செத்துறாங்க. ஒழுங்கா வச்சுக்கிட்டு அதே மாதிரி இது பண்ணு. குழுல லோனு கேட்டுட்டு என்ன செய்யணும் பார்த்துட்டு அது கழுத்துல போட்டுக்கணும். அதுக்கு சொல்ல. சரி ஆச்சி சரி. பொம்பளையா இவாச்சி. அவ போயிட்டாளா? ஆமா. உனக்கு இருப்பு கொள்ளாதாட்டி. அவகிட்ட சண்டைக்கு போயிருக்கியா நீ? அவ ஆஸ்பத்திரில இருந்து வந்த உடனே அவள்கிட்ட அட்டிய போடுறதுக்கு போயிருக்க. முதல்ல மொறையை இடிச்சிருவேனா. கழுத்தை கட்டிடி முதல்ல. நீ உன் போக்குல போற. அதை அழிச்சிட்டியா எப்படி? என்ன ஓய் ஒரு மாதிரி சவுண்ட் படுதே. அழிச்சிட்டு வந்தனால தானே இப்படி சிரிச்சிட்டு இருக்கேனா? இங்க இந்த மாதிரி மிரட்ட வேலையில உம்ம வீட்டோட வச்சுக்கிடணும். சும்மா பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க உம்ம வீட்டு ஆளுவளை போல நினைச்சேலோ. உடமாட்டேனா ரொம்ப பட்டுக்கிட்டு துள்ளிக்கிட்டு கிடக்காதியோ. வேலை இப்ப அவதான் எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துட்டேங்கல்ல. நீ மறுபடியும் அதை மட்டும் கிளம்பிட்டு கிடக்காத. அவ எல்லாம் சரியாக்கிட்டா. அப்ப அதை காட்ட சொல்லுங்க. காட்ட மாட்டுக்கா கழுத்தை கட்டிடி. அப்படி உங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ கழுத்தை காட்டு. நம்பிக்கை இல்லைன்னா போய் முட்டிக்கிட்டு எங்கனே போய் விழும். சும்மா பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதியோ. நான் சண்டை போடக்கூடாதுன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கேன். நீ பேசுன பேச்சுக்கு பேசாம இருக்கிறது உனக்கு நல்லது. வீட்டு போய் சண்டை போடாத. சரி நீ போ. எல்லாம் சும்மா இல்ல. அவ எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கான்னு போச்சுக்கிட்டு போ. வச்சாலே நான் போற முடியும். சரி ஆச்சி. சும்மா நம்மள பைத்தியாரி ஆக்குது. நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா போதுமே. மண்டைக்கு மேல யாரு முளவெல்லாம் அரைக்காவோ. யாச்சி உண்மையிலே பேர மாத்திட்டாளா? பண்றாரு. ஐயோ போங்காச்சி. நீங்க போங்க. எம்மா கிளவி கொலவாதத்தை இழுத்து விட பார்க்க போமா அத்தா. அந்த பயம் இருக்கணும். சும்மா ஆக்கி வச்சு நாடகம் பார்க்கல போகலாக்கிட்டு. அம்பனிக்கு பின்னிக்கு கிங்கு கிண்ணினன் சிங்கு கிண்ணி மண்கு கிண்ணி சிங்கு கிண்ணினன் கிளவிக்கு கொழுப்ப பத்தியா? கண்ணு உங்க ஆச்சிக்கு வாய பத்துக்கு. எத்த கொஞ்சம் வாய பத்துங்க. எத்த சண்டை இல்ல அடி இல்ல. நீங்க மறுபடியும் கிளம்புங்களா? நானே காலுகளுக்கு அங்கிருந்து நடந்து
கூப்பிடாது எத்த எத்த. என்னன்னா அது சொல்லுங்களா. ஒண்ணு இல்லாச்சு இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீ வந்தது மட்டும் அம்மைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எப்ப நீ ஆச்சி பைக்ல கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வா. என்னன்னு எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன அங்கே இங்கே லவளாத்து போட வைக்கிறியே. அம்மா எனக்கு நடக்கவா கழியும். பார்த்ததா மினுக்கு மினுக்குன்னு மேக்கப்ப போட்டுட்டு இருக்கு. உள்ள எல்லாட்டி அஞ்சராயி கிடக்குவே. நான் நடக்கவா கழியும். எத்த நான் உங்களை கொண்டு போய் விடுதேன். தயவு செஞ்சு கத்தி அவளை வர வச்சிடாதீங்க. வாங்க போங்க, வெளியே போங்க. ஏமா அப்பள தள்ளாதிய வாரேன். தள்ளாதியோ இல்ல, நீங்க கத்தாதிய அத்தை. வாங்க. வீடே ஒரு சைஸான வீடு போல. எல்லாம் ஒரு தினுசாதான் அலையுது.